நம்ம இந்த எபிசோடில் இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் இப்போ வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்காக்கில் இருக்கக்கூடிய சைனா டவுனுக்கு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம சைனா டவுனுக்குள்ளே வந்தோடனே அதோட இதை காட்டுற மாதிரியே இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலரில் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சாங்கனாலே அவன் சைனா டவுனில் தான் வைப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கடைகள் எல்லாம் இந்த சைனா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைப்பாங்க, வெளியில் ஒட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைங்க, இந்த மாதிரிலாம் வச்சா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்குங்கிற மாதிரி நம்பிக்கை. இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு அந்த சைனா டவுன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துட்டுங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டூரியன் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க டூரியன் வந்துட்டு எவ்வளோ ரேட்டுன்னு பார்ப்போம். டூரியன் வந்துட்டு 540 பாட்டு போட்டிருக்கிறாங்க. இங்கே இறால், இந்த பக்கம் பாருங்க, இறால் விற்றுட்ருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், செம்ம பெருசாக இருக்குங்க. வா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா தெரியுதுங்களா, புழுங்க, இது பூச்சிகள் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல, ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் வச்சு கருவாடு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், நம்ம ஊரில் அந்த வடகை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், வடகை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். பெரிய பெரிய டால்ஸ்லாம் வந்து சும்மா சாதாரண ரோட்டு கடையில் போட்டு சேல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டாலுங்க, ரொம்ப பெருசு, 400 பாட்டு செல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 2025 கேலண்டரில் செல் பண்ணிகிட்ருக்காங்க. 180 பாட்டு சொல்கிறாங்க, 180. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா பேங்காக்கில் இருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்காக் சீரிஸ். அந்த வகையில் நீங்கள் போன எபிசோட் வந்துட்டு அந்த ஸ்னேக் ஃபார்ம் எபிசோட் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த எபிசோடில் இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் இப்போ வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்காக்கில் இருக்கக்கூடிய சைனா டவுனுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த சைனா டவுன் தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க, இங்கெல்லாம் ப்ரைஸில் ரொம்ப சீப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மையான போயிட்டு பார்ப்போம். வாங்க, நம்ம அப்படியே 1 by 1 இடத்துல போய் பார்ப்போம். வாங்க, நீங்கள் இந்த சைனா டவுனுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன எபிசோட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்னேக் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம அது முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சம்யன் அப்படிங்கிற ஒரு எம்ஆர்டி லைன் இருந்துச்சுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாட் மங்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஆர்டி ஸ்டாப்பு, 2 ஸ்டாப்பு தான் தள்ளி இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்தாலே நம்மளுக்கு வந்து இந்த சைனா டவுன் நம்மளால் ரீச் பண்ண முடிஞ்சிருங்க. நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு இடத்துலேருந்து வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இறங்கக்கூடிய எம்ஆர்டி லைன் வந்துட்டு வாட் மங்கோன் அப்படிங்கிற ஒரு எம்ஆர்டி லைனை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ நீங்கள் அங்கே இறங்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த சைனா டவுனை ரீச் ஆகிடலாங்க. ஓகேங்க, உங்களுக்கு வந்துட்டு ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம வந்து சைனா டவுனுக்கு வந்து இறங்கின உடனே இங்கே சாப்பிட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். ஹாகோ அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஹாகோ அப்படின்னு போட்டிருக்கலாம். இந்த இடத்துல தான் சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஆம்பியன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நம்ம வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் அப்புறம் ஒரு ஐஸ் லெமன் டீயும் வாங்கினோம். ஃபேர் வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம சைனா டவுனுக்குள்ளே வந்தோடனே அதோட இதை காட்டுற மாதிரியே இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலரில் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சாங்கனாலே அவன் சைனா டவுனில் தான் வைப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த சைனா டவுனுக்கு பார்த்தீங்கனாலே இந்த பக்கமே நிறைய பேர் வந்துட்டு ஆள்கள் வர கூட்டமாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி ஃபாரினர்ஸ் அதிகமாக வராங்க. இடம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய பேர் இந்த ஒரு ப்ரொஃபஷனல் கேமராலாம் வச்சுட்டுலாம் கூட ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செமையாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த இடம் ரொம்ப செம ஹாப்பினியாகவே இருந்துகிட்ருக்கு. வாங்க அப்படி நம்ம முன்னால் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் சைனா சம்மந்தப்பட்ட அந்த அதே கடைகள் தான். இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள், சிக்கனெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மீன் இதெல்லாம் ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாம் சைனாவில் விற்கக்கூடிய அதே ஸ்வீட்ஸு அப்புறம் அந்த ஸ்நாக்ஸு எல்லாமே கிடைக்குது. இங்கே பாருங்கள், டூரியன் கூட கிடைக்குதுங்க. டூரியன் 299 பாட்டு போட்டிருக்கிறாங்க. மற்றபடி இந்த மாதிரி இந்த காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 120 பாட்டு. இதெல்லாம் சீனாவில் வைக்கக்கூடிய அதே ஸ்வீட்ஸு இங்கே அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி விற்றுட்டுருக்குறாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம சைனாவில் வைக்கக்கூடிய ஒரு அதே மளிகை கடை அதே மாதிரியே இருக்குங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், எல்லா வகையான நட்ஸும் இருக்குது.
இங்கே பாருங்கள் இந்த நட்ஸ்லாம் இங்கே பாருங்கள், இந்த கேஷ்யூலாம் இங்கே பாருங்கள் 250 பாட்டு போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் 290 பாருங்கள். இந்த இது பாருங்கள் கடலையை பாருங்கள் 280 போட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்து அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரியே இருக்குது இங்கே பாருங்கள். பட் ஆனால் இங்கே வந்துட்டு எல்லா வகையான இந்த தைலங்கள் விற்கிறது இந்த மாதிரியான கடையாக இருக்குது இங்கே பாருங்கள். நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கடைகளெல்லாம் இந்த சைனா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைப்பாங்க, வெளியில் ஒட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைங்க, இந்த மாதிரிலாம் வச்சா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்குங்கிற மாதிரி நம்பிக்கை. ஸோ அதனால் இந்த மாதிரி வைப்பாங்க. நல்லா பண்ணிக்காங்க. இங்கே பாருங்கள் அதே தான் சிக்கனை ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லு ரஷ்ஷாக தாங்க இருக்குது இந்த இடம். ஆக்சுவலாக நைட்டு வந்தால் இன்னும் கூட அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டு அந்த சைனா டவுன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துட்டுங்க. சூப்பராக இருக்குங்க பாருங்கள். ஃபுல் ஹேப்பனிங்காக தான் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள் இங்கே ஃப்ரைட் சிக்கனு, போர்க் ரைஸு, சிக்கன் ரைஸு அந்த மாதிரி கடைகள் நிறைய இருக்குது. இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டுரியன் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க டுரியன் வந்துட்டு எவ்வளோ ரேட்டுன்னு பார்ப்போம். டுரியன் வந்துட்டு 540 பாட்டு போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இது வந்து 540, இது 480 அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சு, அந்த சைஸுக்கு ஏற்ற ரேஞ்சில் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஆனால் பட் ஆனால் இது இந்த டுரியன் வந்துட்டு அவ்வளோ ஸ்மெல் ஒன்றும் வரல. ஆக்சுவலாக நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிங்கப்பூரில் மலேசியாவில் வைக்கக்கூடிய டுரியன் பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு நிறைய இருக்கும். இது வந்து அவ்வளோ ஸ்மெல்லே இல்லை பாருங்கள். இந்த பழம் பாருங்கள் 200 பாட் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் இந்த ஒரு ஃப்ரூட் பார்த்திங்கன்னா 100 பாட் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்க வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். இறால் இந்த பக்கம் பாருங்க, இறால் விற்றுட்ருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், செம்ம பெருசாக இருக்குங்க. வா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். How much one? இது ஒன்று வந்துட்டு 700ங்க, 700 பாட்டுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் இது வந்து இந்த ஒரு அந்த ஒரு இந்த மாதிரி ஃபிஷ்ஷு இந்த மாதிரி அது இறால் இந்த மாதிரி சேல் பண்ணுற கடை. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கடை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகேங்க இங்கே பாருங்கள் அந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக இந்த அப்பளப்பூ, நம்ம ஊரில் அப்பளப்பூ வைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க, அருமையாக வச்சுருக்காங்க, நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோகோனட் டெண்டர் 60 பாட்டு. 60 பாட்டுனா நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சொல்கிறாருங்க, உங்களுக்கு கீழே போடுறேன். இந்த பாருங்கள் இது பலாப்பழம், டுரியன் வந்து ஸ்மெல்லே வர மாட்டேங்குங்க. இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் கடை வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வச்சுருக்காங்க, செம்மையாக வச்சுருக்கேன். how much one? 80. ஓகே ஓகே 80 பாட்டாங்க ஒன்று. இங்கே பாருங்கள் ஒரு இது ஒரு ஃப்ரூட் ஸ்டால் வச்சு காய்கறி கடை வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் சைனீஸ் வந்து அவங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிடக்கூடிய இதுங்க. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பச்சையாக போட்டு அரை வேக்காட்டில் போட்டு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஒரு மாம்பழ கடை இருக்குது, நல்லா வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம அப்படியே அந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் அப்படியே போகலாம் வாங்க. இங்கேயும் பாருங்கள் டுரியன் விற்றுட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா தெரியுதுங்களா, புழுங்க, இது பூச்சிகள் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், செம்மையாக வச்சுருக்காங்க. பூச்சி முதற்கொண்டு எதையுமே விட்றதில்லைங்க சைனாக்காரன், எல்லாத்தையுமே சாப்பிட்றான். இங்கே பாருங்கள். ஆனால் இடம் வந்துட்டு அப்படியே உள்ள ஒரு சைனா நகரத்துக்குள்ளே அந்த மாதிரி தாங்க இருக்குது, சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக இந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காங்க, ஃபேஷன். இந்த பக்கம் பாருங்கள் பேக்ஸ்லாம் விற்றுட்ருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அதெல்லாம் லெதர் மாதிரி இருக்குது, இந்த பக்கம் இருக்கிறது துணி பேக் மாதிரி இருக்குது, நல்லா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருக்காங்க, எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள் இது வந்து கிட்ஸுக்கு இது பண்ணுறதுக்குங்க, விளையாடுறதுக்காக வச்சுருக்காங்க. சைஸ் வந்துட்டு 15 பாட்டிலேருந்து 100 பாட் வரைக்கும் வச்சுருக்காங்க. 10 பீஸ் வந்து 100 பாட்டு, ஒன்று வந்து 15 பாட்டு சொல்கிறாங்க.
இங்கே பார்க்க பாருங்கள், இதெல்லாம் பேக்குங்க, துணி பேக்கு எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் இந்த பக்கம் எல்லாம் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ரேட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். 59 பாட்டு 60 பாட்டு அந்த மாதிரி ரேட்டில் இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக கருவாடுங்க பாருங்கள். இதெல்லாம் என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல, ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் வச்சு கருவாடு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குதுங்க, ஸ்மெல்லு, கருவாடு ஸ்மெல் அப்படி தூக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க பாருங்கள். 850 பாட்டு, 800 பாட்டு, 670 பாட்டு இந்த ரேட்டில் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம ஊரில் அந்த வடகை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், வடகை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ 520 பாட்டு அந்த மாதிரி, 480 பாட்டு அந்த மாதிரி விற்றுட்டுருக்காங்க. ஓகேங்க, நம்ம அந்த ஸ்ட்ரீட்டு பார்த்து முடிச்சிட்டோம், முதல் உள்ள ஸ்ட்ரீட்டு. வாங்க அப்படியே நம்ம முன்னால் போவோம். முன்னால் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படி போய் பார்ப்போம் வாங்க. இங்கே ஒரு கடை போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாம் இந்த சைனா காலண்டர்லாம் கிடைக்குதுங்க. ஸோ இயர் வந்துருச்சு. ஸோ அதனால் காலண்டர் சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே இங்கே பாருங்கள். இந்த பக்கம் எல்லாம் ஷூ, செருப்பு இந்த மாதிரி போட்டு சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். ஓகே இருக்குங்க, நல்லா தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரிலாம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே வாங்க அப்படியே நம்ம முன்னால் போகலாம். ஓகேங்க வாங்க, நம்ம அடுத்த ஒரு ஸ்டேட் இருக்குது, தனோன் மங்கோன் அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குங்க போட்டிருக்காங்க பாருங்கள். சார் நம்ம இந்த பக்கம் உள்ளே போய் பார்ப்போம். வாங்க உள்ளே எப்படி என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் வந்ததுனால அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டு ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. இந்த பக்கம் பாருங்கள். ஸோ இது எல்லாமே இந்த சைனீஸ் கடையோட ஒரு இது தாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்து நீங்கள் எங்கே போகிறதாலும் நீங்கள் சைனீஸ் கடையில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு கிட்ஸுக்கான ஒரு பொம்மை கடை மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். எதுவுமே ரேட்டில் இதில் வெளியில் எதுவும் போடலை. ஓகேங்க அப்படியே வாங்க நம்ம இந்த பக்கம் பாருங்கள். இந்த மாதிரி பேக்ஸில் ரொம்ப டிசைனாக ரொம்ப பண்ணிக்காங்க பாருங்கள். கையிலே செஞ்சு பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ஹேண்ட்மேடு, எல்லாம் ஹேண்ட்மேடு பேக்ஸு நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக நிறைய இந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடில் பேக் தான். இங்கே ஸோ ஜென்ரலாகவே இங்கே நிறைய இடத்துல பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். சைனீஸ் கடைனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒன்று இருக்கும். இது அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே வைப்பாங்க, அவங்களோட நம்பிக்கை இது பாருங்கள். அப்படி நம்ம இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்குது பாருங்கள். சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஊர் வடை மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குங்க. இங்கே இந்த கார் போட்டோ விடுங்க, போட்டோம். இடங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. நம்ம இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள், கிட்ஸுக்கான அந்த டாய்ஸ் கடை நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், எல்லாம் இந்த இதில் இந்த ரேட்டு வெளியிலே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு கஸ்டமருக்கும் கொஞ்சம் அட்ராக்ஷன் ஆகும். ஸோ வந்து வாங்குறதுக்கும் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 50 பாட்டு தான், 50 பாட்டுலாம் ஓகே தாங்க. இதெல்லாம் 50 பாட்டு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு போட்டிருக்க ரேட் எல்லாமே தாய் பாட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து போட்டிருக்க ரேட் எல்லாம் இதோட 2,500 ரூபாயை பெருக்கிக்கிங்க. ஸோ இது 80 ரூபான்னா 160, 200ரூவாங்க, 200ரூவா மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க, ஃபுல்லு ஹாப்பினிங்காக தான் இருக்குது. இந்த இடங்கள்லாம் நிறைய ஃபாரினர்ஸ் மெயினாக வராங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த மாதிரி நிறைய கடைகளை போட்டு சேல் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு வந்தோம் பாருங்கள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்னும் இருக்கிறதே இந்த சின்ன ரோடு தான். இதில் வந்துட்டு இவ்வளோ வண்டி போகுதுங்க பாருங்கள். இந்த வண்டிலாம் போச்சுன்னா என்றைக்கு இவங்க மூவ் ஆகிறது எனக்கே தெரில. ஸோ அவ்வளோ ஒரு கன்ஜஸ்டடான இடத்துல இவ்வளோ பெரிய வண்டிகள்லாம் விட்டுட்டுருக்குறாங்க. ஓகே பரவாயில்ல. இங்கே பாருங்கள் பெட்ஷீட்லாம் வச்சுருக்காங்க, சேல் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். 2 பெட்ஷீட் வந்துட்டு 160 பாட்டுங்க. ஒன்று வந்து இல்லைன்னா 100 ரூபாலேருந்து 70 ரூபா வரைக்கும் இருக்குது. எல்லாம் பெட்ஷீட்டுங்க பாருங்கள், பெட்டில் போட்டு ஷீட்டு படுக்கிறதுக்கு. இந்த வகை எல்லாம் கிட்ஸுக்கான இடங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். வந்தீங்கன்னா இந்த கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. கிட்ஸுக்கான இடங்கள்லாம் நீங்கள் தாராளமாக நிறைய வாங்கலாம்.
இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக கிட்ஸுக்கான வந்து விளையாட்டு பொருட்களாக வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா வச்சுருக்காங்க. ஹை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு டால்ஸுங்க, எல்லாம் கிட்ஸுக்கான டால்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், இது எல்லாம் ஹேண்ட்பேக்ஸ்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக பேகு, உமன்ஸோட உமன் வேர்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள் பெரிய பெரிய டால்ஸ்லாம் வந்து சும்மா சாதாரண ரோட்டு கடையில் போட்டு சேல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டாலுங்க, ரொம்ப பெருசு. 400 பாட்டு செல்றாங்க. 400னா நம்ம ஊருக்கு 1000 ரூபாங்க. இது நம்ம ஊருக்கு 1000 ரூபாயா ஒருத்தா, நீங்களே கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் என்னோடய அப்சர்வேஷன் படி இங்கே வந்து பேங்காக்கில் வந்துட்டு எந்த ரேட்டுமே வந்துட்டு கம்மி கிடையாதுங்க. ஏன்னா காரணம் என்னென்னா பேங்காக் வந்துட்டு ஒரு இந்த தாய்லாந்தோட தலைநகராக இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு அதிகமான ஆளுங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு போகிறாங்க. டூரிசம் வந்துட்டு இங்கே வந்து அதிகமாக இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய ரேட்டு தான் இங்கே செல் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த வகையிலும் ரேட்டு வந்து கம்மியாக கிடையாது. நான் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணிட்டேன். ஈவன் ஃபுட்லேருந்து ஆரம்பித்து நீ நிறைய விஷயங்களை பார்த்தாலுமே. ஸோ என்னோட ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன், தாய்லாந்தில் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு நினச்சி யாரும் வராங்க. தாய்லாந்தில் ரேட் பேங்காக்கில் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நினச்சி யாரும் வராங்க. பேங்காக்கில் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. அதிகம் இந்த சென்ஸ் நார்மலாக விற்கக்கூடிய மற்ற சிட்டிஸில் விற்கக்கூடிய அதே ரேட்டு தான் இருக்குது, எந்த வகையிலையும் கம்மி கிடையாது. ஓகே வாங்க, நம்ம இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, இந்த பக்கம் நம்ம லெஃப்ட்டில் போய் பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இப்போ போகிறோம். பாருங்கள் ஆரம்பத்துலேயே எங்கே பாருங்கள் எப்படி பொம்மையெல்லாம் வச்சு அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்னென்னா கிட்ஸு வந்துட்டு ஓப்பன் பண்ணி அந்த பலூன் விட்டு ஊதி விளையாடுவாங்கள்ல, அந்த ஒரு இதுங்க. இந்த எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரில பாருங்கள். அதோட சோப்பு தண்ணி உள்ளலாம் வச்சு இவங்களே ஹோம்மேடாக ரெடி பண்ணுறாங்க, நல்லா இருக்குங்க. how much this one 70. இது வந்து ஒன்று வந்து 70 பாட்டாங்க. 70 பாட்டுனா பார்த்துக்கோ, 140 170 ரூபா கிட்ட வருதுங்க. அது 170 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து இல்லைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு விஷயங்க நான் அப்சர்வ் பண்ணேன், இங்கே வந்து அதை வாங்கு இதை வாங்குன்னு வந்துட்டு யாரும் உங்களை வந்து நச்சரிக்கிறது இல்லை. நீங்கள் இன்னும் சில வேறு இடங்களுக்குலாம் போனீங்கன்னா, எஸ்பெஷலி எனக்கு ஞாபகம் இருக்குது, கோலாலம்பூர் போகும்போது கூட அங்கே உள்ள சைனா டவுனில் ஒருத்தர் அதை வாங்கி இதை வாங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நம்மளை யாருமே இங்கே வந்து கண்டுக்கிறதே கிடையாது. பிடிச்சிருந்தா வாங்கு, பிடிக்கலன்னா போயிட்டே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் உமன்ஸோட நெயில்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் இதெல்லாம் பேப்பர்ஸ், இதெல்லாம் டெக்கரேஷன் பேப்பர்ஸுங்க, சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் உமன்ஸ் வேர் ஃபுல்லாக செமையாக வச்சுருக்காங்க பாருங்கள். பலாப்பழம் வச்சுட்ருக்காங்க பாருங்கள். வாவ், இங்கே பாருங்கங்க கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க, பாருங்களேன் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அது கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரியே ஒருத்தர் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ஒருத்தர் நிற்கலை. ஏதோ ஒரு மெக்கானிசத்தை வச்சு ஒரு அப்படியே ஆட விட்டுருக்காங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து உமன்ஸோட ஹேண்ட் பேக்ஸு, இந்த சின்ன சின்ன ஹேண்ட் பையில் சின்ன சின்ன பையெலாம் வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த இதை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள் எல்லாமே இங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கான இது நடந்துகிட்ருக்குங்க. இங்கே பக்கம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள். கொஞ்சம் அந்த கடையை பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். வாவ், வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் அந்த கடையை சும்மா வந்து பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக வச்சுருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, சூப்பராக. அது எஸ்பெஷலி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதில் வந்து இப்போ ஏற்கனவே அந்த பச்சை கலரில் இருக்குது, அதில் வந்து கலர் கலராக லைட் எறிகிறது ரொம்ப அருமையாக இருக்குது. ரேட் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், 1950 பாட்டு போட்டிருக்காங்க. 2000 பாட்டு, 2000 பாட்டுனா 4000, 5000 ரூபாங்க, நம்ம ஊருக்கு 5000 ரூபா. இந்த பக்கம் பாருங்கள் இதெல்லாம் உமன்ஸ் வேர் தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் உமன்ஸ் வேருங்க, சூப்பராக இருக்குங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாய்லாந்தில் அந்த டிஷர்ட்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸிங்க பார்க்கலாம், நம்ம இங்கே ஏதாவது நமக்கு தாய்லாந்தில் இங்கே பேங்காக்கில் எஸ்பெஷலி சீப்பான ரேட்டில் அவங்களுக்கு வந்துட்டு அந்த டிஷர்ட்லாம் கிடைக்குதான்னு பார்ப்போம். பாருங்கள் இது எல்லாமே இந்த பக்கம் எல்லாம் உமன்ஸ் வரா. ஸோ இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் எல்லாமே உமன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாக தாங்க இருக்குது. பாருங்கள் இந்த பாருங்கள் கம்மல் இந்த மாதிரி தான் செல் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இதுக்கு உமன்ஸுக்கான ஒரு திங்ஸுங்க, செம்மையாக இருக்குங்க பாருங்கள், சூப்பராக பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தாண்டா வண்டி ஓட்டு வரேன்.
சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் உமன்ஸ் வேர் தான். இந்த பக்கம் இது பாருங்கள், இந்த பக்கம்லாம் கிட்ஸுக்கு இதை வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் டால்ஸ் பாருங்கள், டால் கடைங்க. வாங்க சும்மா அப்படி உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வா இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பாருங்கள். வேறு லெவலில் கடை வச்சுருக்காங்க பாருங்கள். வா சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்க, அருமையாக வச்சுருக்காங்க. நல்லா லைட்டிங் போட்டு இந்த இடத்துல இந்த ஒரு கடை வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி, பார்த்தா கஸ்டமர் உள்ளே வர்ற மாதிரி தோணுது. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம முன்னால் போகலாம். இந்த பக்கம் பாருங்கள், ஹேர் ஸ்டைலை பாருங்கள். உமனோட ஹேர் ஸ்டைல்லாம் விக்கா இல்லைன்னு எப்படின்னு தெரில. இது ஆமாம் விக்கு தான் நினைக்கிறேங்க. செம்மையாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், உமன்ஸுக்கு தேவையான அந்த ஜுவல்ஸு, சின்ன சின்ன அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கமும் அப்படி தான். இது எல்லாமே உமன் சம்மந்தப்பட்ட ஃபேன்சி ஐட்டம்ஸ்ங்க, நல்லா வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் எல்லாம் உமன் கடை தாங்க. பாருங்கள் பாருங்கள், இதெல்லாம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கான கடை பாருங்கள். இந்த ஒரு இதை வச்சு இதை அப்படியே கட் பண்ணி இதை அப்படியே பொரிச்சு கொடுக்குறாங்க. 30 பாட் போட்டிருக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு ரஷ்ஷான ஸ்ட்ரீட். ஆனால் நிறைய பேர் இங்கே வாங்க வர்றவங்கள விட பார்க்க வர்றவங்க தான் அதிகம். ஏன்னா இது வந்துட்டு இது ஒன்றாவது ஒரு டூரிசம் பிளேஸ் மாதிரி இங்கே சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லோரும் என்னென்னா இந்த இடம் வந்துட்டு எப்படி இருக்கும் பார்க்கணுன்ட்டு ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. நம்மளுமே அதுக்கு தான் வந்தோன்னு வைங்களேன், வாங்குறத விட பார்க்கணும் தான் மெயினாக வந்தோம். ஓகேங்க, அருமையாக இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது பாருங்கள், ஆட்டம் அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகேங்க, நம்ம அப்படியே இந்த பக்கம் உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், சோளத்தை வந்து பொரிச்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் பாருங்கள், சீனி கிழங்கையுமே வந்துட்டு கொஞ்சம் கருக வச்சு கொடுக்குறாங்கங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம அப்படியே முன்னால் போகலாம். இந்த இடத்துல பாருங்க, டூ வீலர் ஓட்டிகிட்டு போயிட்டு எவ்வளோ டிராஃபிக் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். எப்படி டிராஃபிக் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். யாருமே போக முடியாத மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. முன்னால் ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு வெயிட்டை வச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கு பின்னால் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. எப்படி போக போகிறாருன்னு தெரில. இங்கே பாருங்கள், காலெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். டைகோட காலர் செம்மையாக இருக்குல்ல, பெருசாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கேப்புக்குன்னே பிரத்யேகமாக ஒரு கடை வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. கேப்புக்குன்னே ஃபுல் அண்ட் கேப்பு தாங்க, அருமையாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாம் உமன்ஸ் வேர் தான். இது நம்ம ஊர் இந்த ஒரு சந்தை மாதிரி தாங்க, மார்க்கெட் மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபேன்சி ஐட்டம். இதெல்லாம் உமன்ஸுக்கான ஐட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. மென்ஸ்லாம் இங்கே பொருட்டாக எடுத்துக்கிறதெல்லாம் நினைக்கிறேன். இல்லைனா வேறு அதுக்காக இடம் இருக்கா இல்லையான்னு தெரில. நல்லா இருக்குங்க, நான் இடம் நல்லாயிருக்கு, சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் உமன்ஸுக்கான இடம் தாங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம போகலாம். இந்த ஆள் போயிட்டாருங்க, சும்மா இடுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அவர். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எல்லாம் உமன் தான், உமன் செக்ஷன் தான் பாருங்கள். எல்லாம் ஹேர் பின்னு, ஹேர் டை, அது பேண்டு இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், கிட்ஸோட கடை சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாம் ஃபேன்சி ஸ்டோர் தானேங்க, சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த இப்போ தான் ஒரு கேப்பு, இது ஒரு கேப் கடை. இங்கே பாருங்கள், 2025 கேலண்டரில் செல் பண்ணிகிட்ருக்காங்க. 180 பாட்டு சொல்கிறாங்க. 180னா பார்த்துக்குங்க, 360 ஒரு 90, 450 ரூபாங்க இந்த கேலண்டரு. 450 ரூபா கொடுத்து யாருங்க, நம்மலாம் கேலண்டரில் காசு கொடுத்தே வாங்க மாட்டோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கிட்ஸுக்கு விளையாடக்கூடிய பொம்மைகளாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு கவரிங் ஷாப் மாதிரி ஒரு கடை இருக்குது பாருங்கள். பாருங்கள், அடுத்து ஒரு வண்டி வந்துருச்சு. ஸோ இந்த வண்டிலாம் எப்படி எடுத்துகிட்டு வெளியில் போக போகிறாங்கன்னே தெரில. நான் ஈஸியாக போயிடுறாங்க, எப்படியோ சவுண்டு கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள்.
வாங்க அப்படியே முன்னால் போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் எல்லாமே இருக்குது. நல்லா வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த வண்டிலாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறானே தெரில. எங்கடா போகிறீங்க, எங்கடா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது சரி, எல்லோரும் நம்மள மாதிரி தானே போவாங்கண்ணே. சூப்பராக இருக்குங்க ஆகில. இங்கே பாருங்கள், இப்போ தான் ஒரு மென்ஸுக்கான ஒரு ஷர்ட்டையே பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வரைக்கும் இவ்வளோ நேரம் ஆச்சு பார்க்கவே இல்லை. நானும் ஏதாவது டிஷர்ட் எதாவது கிடைக்குமா கம்மியான ரேட்டில் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன். கிடைக்க மாட்டேங்குங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரீட் மாதிரி தெரியுதுங்க, போய்கிட்டே இருக்குது. வாங்க நம்ம அப்படியே இதில் வந்துட்டு நம்ம இதுக்கப்புறமும் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே இங்கேருந்து ரைட்டில் போயிட்டு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்க்கலாம். வாங்க அப்படியே ரைட்டில் போய்ட்டு பார்ப்போம். வாங்க வாங்க நம்ம இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, ஃபுல்லாக கிட்ஸுக்கான இதாங்க போட்டிருக்காங்க. செமையாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், கேப்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்க, நம்ம வந்து இந்த சைனா டவுனோட இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வந்தோம். வாங்க நம்ம இதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துடலாங்க. வாங்க. ஓகேங்க, நம்ம இந்த பேங்காக்கில் உள்ள சைனா டவுன் மார்க்கெட் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். சைனா டவுன் மார்க்கெட்டும் பார்த்துட்டோம், சைனா டவுன் நைட் மார்க்கெட்டுன்னு ஒரு இருந்துச்சு, அதுவுமே பார்த்துட்டோம். ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு எதிர்பார்த்து வர வேண்டாம். இது வந்து நார்மல் ப்ரைஸ் தான் இருக்குது. என்ன ரீசன்னா, பேங்காக் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஸோ அதனால் அந்த ஊருக்கு உள்ள ப்ரைஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை தாண்டி எந்த ஒரு கம்மியான ப்ரைஸ் நம்ம பார்க்க முடியல. ப்ரைஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து இது ஒரு டூரிசம் பிளேஸாக நினச்சி பார்க்க வர்றதா இருந்தால் பார்க்க வரலாம். நல்ல ஒரு அருமையான பிளேஸாக இருக்குது. ஓகேங்க, இந்த எபிசோடு ஏதோ நான் முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு நல்ல எபிசோடில் உங்களுக்கு மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய். நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம இங்கே இந்த ரச்சவாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வான்ராட் சிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அது எப்படி போயிட்டுருக்கோன்னா, ஒரு ஸ்பீட் போட் வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்களாங்க, இந்த ரிவர் தாங்க வந்துட்டு சாவோ பிரயா அப்படிங்கிற ரிவரு. இங்கே பாருங்கள், நம்ம இருக்கிறது வந்துட்டு ரச்சவாங் பயரில் இருக்கிறோம். ஸோ ஓகேங்க, நம்ம இப்போ இந்த போட்டில் போக போகிறோம். வாங்க, இங்கே பாருங்கள், இந்த இடமே செம்ம ஆட்டம் ஆடுதுங்க. வாங்க நம்ம பையன் அப்படியே ஏற வேண்டியதான். வாங்க அப்படியே போகலாம். இங்கேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டாப் இருக்குங்க. அதெல்லாம் முடிஞ்சு தான் நம்ம இறங்கணும். இங்கே பாருங்க, செம்ம காற்று அடிக்குதுங்க, செம்ம காற்று அடிக்குது. அதுக்கேற்றக்கால இந்த போட்டுமே வந்து ஸ்பீடு வந்து செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ரிவர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கேயுமே பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஹோட்டல் இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்ல 5 ஸ்டார் பெரிய பெரிய ஹோட்டலாக வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்துட்டு இந்த ஐகானிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்புங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு செம்ம போகுது. ராஜ டமன் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டு போயிட்டுருக்கு. எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்கலாம். இந்த வந்துட்டு இருக்கு பாருங்கள் அந்த போட்டு. இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 டெக் வச்சுருக்காங்க பாருங்கள். கீழே ஒரு டெக் இருக்குது, மேலே ஒரு டெக் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே இந்த மாதிரி வச்சு டின்னர் மாதிரி வைக்கிறாங்க போல இருக்குது. ஓகேங்க, நம்மளோட ஸ்டாப் வந்துருச்சு. நம்மளோட போட் அப்படியே நம்மளை எப்படி இறக்கி விட்டாங்க. நம்ம அப்படியே போக வேண்டியதான். நம்ம ஸ்டாப் பேர் இந்த பாருங்கள், வாட் ராஜ் சிங்கோன் அப்படின்னு போட்டிருக்கு. இது